இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மையும் திரு இறுதியா ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதன்மையான கட்டளை இறையன்பும் பிறரன்பும் ஒரு மனிதரிடம் இருந்தால் போதும், அவன் மலை போன்று நெடுங்காலம் நிலைத்திருப்பான் என்பார் வாட்ஸ் என்ற அறிஞர். நற்செய்தியில் இயேசுவிடம் வருகின்ற திருச்சட்ட அறிஞர் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என கேட்கின்ற பொழுது, இறையன்பும் பிறரன்பும் தான் முதன்மையான கட்டளை என்று கூறுகிறார். அன்பே திருநூலின் அடித்தளமாக இருக்கின்ற பொழுது, அந்த அன்பை ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் கொண்டிருக்கின்றோமா? சிந்திக்க இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் அன்பு மற்றும் பிறர் அன்பு ஆகிய இரண்டும் நிறைவான வாழ்விற்கு அவசியமானவை என்ற செய்தியை தருகின்றது இன்றைய வாசகம். இந்த இரண்டில் எது முதலாவதாக வருகிறது என்ற கேள்வியை எழுப்பினோம் என்றால், நாம் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் காண முடிகின்ற மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதே பதிலாக கிடைக்கின்றது. அதாவது பிறரன்பு இல்லாத இடத்தில் கடவுள் அன்பு இருக்க முடியாது. ஆனால் சிக்கல் என்னவென்றால், பிறரை அன்பு செய்வதுதான் கூட இருக்கின்ற மனிதர்களை அன்பு செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. பிறரை அன்பு செய்வதற்கான ஒரு முக்கியமான வழியை இயேசு இன்றைய நற்செய்தியிலேயே சுட்டி காட்டுகின்றார். இன்றைய உளவியலிலும் நம்மை நாம் எந்த அளவிற்கு ஏற்று அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பிறரையும் ஏற்று அன்பு செய்ய முடியும் என்ற செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்மை அன்பு செய்வது என்பது சுயநலத்தோடு வாழ்வதல்ல, மாறாக நம் உடல் மற்றும் மனக்குறைகளை பெரிதுபடுத்தி அவமானத்தால் கூடி குறுகி குற்ற உணர்வு கொண்டு வாழாமல் நம் நிறை குறைகளோடு நம்மை ஏற்றுக்கொள்வதே உண்மையான சுய அன்பாகும். இந்த சுய அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக பிறர் அன்பு இருக்கும். பிறரன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக கடவுள் அன்பும் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. நானாக இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேனா? மனிதர்களை தீர்ப்பிடுவதில் நாம் காலத்தை செலவழித்தோம் என்றால் அவர்களை அன்பு செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது. புனித அன்னை தெரசா அருமையாக கூறுகிறார், அடுத்தவரை அன்பு செய்வது என்பது அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறரன்பு என்பது ரத்தின சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், எல்லாரும் நல்லா இருக்குன்னு என்று நினைத்தால் போதும், அதுதான் பிறரன்பு. எனக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்கின்றதோ, நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றனோ, எப்படியெல்லாம் என்னுடைய பிள்ளை குட்டிகள் இருக்க வேண்டும் நினைக்கின்றனோ, எப்படிப்பட்ட வேலை இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வீட்டில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் கற்பனை உலகத்தில் அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ, அதே போல மற்றவர்களும், அதுவும் சிறப்பான விதத்தில் என் குடும்பத்தாரும், என் நெருங்கிய உடன்பிறப்புகளும், சொந்த பந்தங்களும், எனக்கு தெரிந்தவர்களும், நண்பர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைத்தாலே போதும், அதுதான் பிறரன்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதற்காக இணைந்து இந்த நாளில் திரு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி.
முழு உடலோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பது இருந்தாலும் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தேவனே, அப்பா, என்னை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சிறப்பான விதத்தில் இன்று வெள்ளிக்கிழமை உன்னுடைய இதயம் தாங்கியவர்களாக எல்லாரும் இருக்கணும். அந்த இதயத்தில் கனிவும் இரக்கமும் நிறைந்து வழியணும். அப்பா, அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் பேசுவதில் மட்டுமல்ல, என்னுடைய செயல்பாட்டிலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற அந்த உணர்வோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.